ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம N5ஓட ஜாப்பனீஸ் ரிலேட்டட் ஸ்டோரிஸ் வச்சு அதோட ஒகேபுலரி அண்ட் கிராமர் பார்ட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து பாவோ த ஒயிட் பியர். ஸோ ஷிராக்கு மோனோ பாவோக்குன் ஷிரோக்குமோ ஷிரோக்குமோன்றது வந்து ஒயிட் பியர். அந்த ஒயிட் பியர் வந்து பாவோக்குன் பாவோக்குன் பாவோன்னா அந்த ஒயிட் பியரோட பேர் இங்க. ஸோ பாவோ த ஒயிட் பியர் இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒகேபுலரி அண்ட் கிராமர் பார்த்துருவோம். ஒகேபுலரி கித்தா கித்தா அப்படின்னா நார்த் சைட். குனி குனி அப்படின்னா கண்ட்ரி ஆர் லேண்ட். ஷிரோகுமா அப்படின்னா போலார் பியர், அந்த பியரோட பியர். அக்காய் அப்படின்னா ரெட். மஃபுரா அப்படின்னா ஸ்கார்ஃப். நெக்ஸ்ட் சுமேத்தாய் அப்படின்னா கோல்டு. டச் பண்ணும் போது கோல்டா ஃபீல் பண்ற அந்த கோல்டு தான் வந்து சுமேத்தாய். ஐஸ் மீன்ஸ் ஐஸ்கிரீம். நெக்ஸ்ட் பென்கின் பென்கின் மீன்ஸ் பென்குயின். இஷோனி இஷோனி மீன்ஸ் டுகெதர். நெக்ஸ்ட் ஓய்ஷி ஓய்ஷி மீன்ஸ் டெலிஷியஸ் ஆர் டேஸ்டி. நெக்ஸ்ட் கிராமர் பார்க்க போறோம். ஸோ கிராமர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், verb in தாய் ஃபார்ம் பிளஸ் தாய் திஸ் ஆர் தாய்னா. ஸோ இந்த தாய் ஃபார்ம் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு விஷயத்த வேணும்னு சொல்றதுக்காக இந்த தாய் ஃபார்ம் வந்து ஜாப்பனீஸ்ல யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, வாண்ட் டு டூ verb, தமிழ்ல செய்ய விரும்புகிறேன். ஸோ ஒரு விஷயத்த நான் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த தாய் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம் ஜாப்பனீஸ்ல. எக்ஸ்பிரஸஸ் பர்சனல் டிசைர் டு பெர்ஃபார்ம் அன் ஆக்ஷன். ஸோ ஒரு பர்சனல் டிசைரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும், நம்ம வந்து ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த தாய் ஃபார்ம் வந்து ஜாப்பனீஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். வேர்போட மாஸ்டெம் ஃபார்ம் பிளஸ் தாய் திஸ் ஆர் தாய்னா. இந்த தாய் திஸ் ஆர் தாய்னா ரெண்டுத்தோட மீனிங்கும் ஒண்ணுதான். ஒன்னு இன்ஃபார்மல், இன்னொன்னு ஃபார்மல். திஸ்ன்றது இன்ஃபார்மல், நான்றது இன்ஃபார்மல். ஓகேவா? ஸோ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, தபே நாய்னா. தபேன்றது வந்து தபேருவோட மாஸ்டெம் ஃபார்ம். தபேன்றது மாஸ்டெம் ஃபார்ம். அது கூட தாய் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ எந்தெந்த வேர்புக்கு பக்கத்துல எல்லாம் தாய் வருதோ அதெல்லாம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். ஐ வாண்ட் டு மீனிங். ஸோ இங்க தபேருவோட அந்த மாஸ்டெம் ஃபார்ம் கூட தாய் நாய் வந்திருக்கிறதுனால இதோட மீனிங் வந்து ஐ வாண்ட் டு ஈட், நான் சாப்பிட விரும்புறேன், எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, ஐ வாண்ட் டு ஈட் அப்படின்னு மீனிங் வரும். தபே நாய் தபே நாய் தபே நாய்னா தபே தாய்னா தபே தாய்னா ஐ வாண்ட் டு ஈட்னு அர்த்தம். நெக்ஸ்ட் செகண்ட் கிராமர் ரூல், பர்சன் பிளஸ் நீ ஐ மாஷித்தா. நீ ஐ மாஷித்தா அப்படின்னா நான் வந்து அந்த பர்சனை சந்தித்தேன், பார்த்தேன்னு அர்த்தம். அந்த பர்சனை மீட் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். ஐ மாஸோட மீனிங் வந்து டு மீட்னு அர்த்தம். அந்த ஐ மாஸோட வேர்ட், அந்த ஐ மாஸ் வேர்டு வந்து பாஸ்ட்ல ஐ மாஷித்தான்னு சொல்லுவாங்க. ஐ மாஷித்தா, ஐ மாஸ்ன்றது பிரசன்ட் வேர்ட், ஐ மாஷிதான்றது பாஸ்ட் வேர்ட், விச் மீன்ஸ் நான் அந்த பர்சனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த சென்டென்ஸ் வந்து ஜாப்பனீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. நீ ஐ மாஷிதா, ஒரு பர்சன் அந்த பர்சனோட நேமை சொல்லிட்டு நீ ஐ மாஷிதான்னு சொல்லணும், அந்த பர்சனை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். சந்தித்தேன். The particle நீ is used with the verb I mas to meet, to show who you met. இந்த பார்ட்டிகல் நீ எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஐ மாஸ் கூட இந்த நீ பார்ட்டிகல் வரும்போது அந்த பர்சனை சந்தித்தோம் அப்படின்னு மீனிங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், மினாமி சான் நீ ஐ மாஷிதா. மினாமி சான்றது இங்க ஒரு நேம், அந்த பர்சனை சந்தித்தேன், மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக நீ ஐ மாஷிதான்ற இந்த வேர்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. I hope you could understood this grammar point. Next point is ishoni plus verb masho. நம்ம லாஸ்ட் ஸ்டோரியில வந்துட்டு மார்ஷோவோட யூசஸ் வந்து பார்த்தோம் கிராமர்ல. மார்ஷோ வந்து எதுக்காகன்னா லெட்ஸ் ஃபார்ம் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஜாப்பனீஸ்ல மார்ஷோ ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இஷோனினா டுகெதர்னு அர்த்தம். இஷோனி பிளஸ் வேர்ப் மார்ஷோ. இஷோனின்ற வேர்டை சொல்லிட்டு பண்ணலாம் ஒன்னான்ற வேர்டை சொல்லிட்டு வேர்பு கூட மார்ஷோன்ற வேர்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்வைட்டிங் ஃபார்ம்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இஷோனினா டுகெதர், மாஷோனா அது இன்வைட்டிங் ஃபார்ம், லெட்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொன்னேன். இஷோனி தபே மாஷோ. தபேன்றது தபேரு வேர்டோட வேர்ப் மாஸ்டெம் ஃபார்ம் தபே. மாஷோன்ற வேர்டு ஜாயின் சஃபிக்ஸ்ல வந்துச்சுன்னா லெட்ஸ் ஈட்னு அர்த்தம். இஷோனின்ற இந்த வேர்டு வந்து ஒன்னா வரதுனால, டுகெதர் மீனிங்கை கொடுக்கறதுனால நம்ம ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்ற மீனிங்கை தரும். ஒன்றாக சாப்பிடுவோம், லெட்ஸ் ஈட் டுகெதர்ன்ற மீனிங்கை வந்து இந்த கிராமர் ஃபார்ம் தரும். I hope you could understood this grammar point. Next point is noun plus o shite imas. Noun plus o shite imas. So இந்த o shite imas ஓட மீனிங் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டு வியரிங் ஆர் புட்டிங் ஆன் accessory. ஏதோ ஒரு ஆக்சசரியோ ஏதோ ஒரு க்ளோத்தோ நம்ம வியர் பண்றதையும்
போட்டுக்கிறதையும் வந்துட்டு இந்த ஜாப்பனீஸ் ஃபார்ம்ல வந்து சொல்லுவாங்க. ஓ ஷித்தே இமாஸ், ஓ ஷித்தே இமாஸ். அது கூட ஒரு நவுன் கண்டிப்பா வரணும். நவுன்ல வந்துட்டு என்னென்ன இருக்கும்? நேம், பிளேஸ், அனிமல், திங், இது எல்லாமே வந்து நவுன் தான். ஸோ இந்த நவுன் கூட ஓ ஷித்தே இமாஸை வந்து நம்ம ஆட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா we are wearing or putting on something accessory, which means எதுவா வேணா அந்த accessory இருக்கலாம். ஸ்கார்ஃபா இருக்கலாம், ட்ரெஸ்ஸா இருக்கலாம். ஸோ this is used specifically for wearing accessories like scarves, ties or watches. Scarves or ties or watches. So அந்த accessory எதுவா வேணாலும் இருக்கலாம். அதை நம்ம வியர் பண்ணும்போது இந்த சின்டாக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணுவோம். நவுன் பிளஸ் ஓ ஷித்தே இமாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மஃபுரா ஓ ஷித்தே இமாஸ். மஃபுரானா ஸ்கார்ஃப் ஜாப்பனீஸ்ல. மஃபுரா ஓ ஷித்தே இமாஸ் அப்படின்னா வியரிங் எ ஸ்கார்ஃப். மஃப்ளர் அணிந்திருக்கிறேன். I hope you could understood this meaning. So let's go to the story. Pavo the white bear story. The first line. Kita no kuni ni. Kita means as we saw. Kita means north. Kita no kuni ni. Kuni means country. So the northern land, which means a northern land. Kita no kuni அப்படின்னா northern land. அது நீ பார்ட்டிகல் வந்திருக்கிறதுனால அந்த இடத்தில் அப்படின்னு அர்த்தம். இப்ப நார்த்தன் லேண்ட்ல குரோகுமா ஷிரோகுமானோ பாவோகுன்கா இமாஷிதா. ஷிரோகுமானோ பாவோகுன்கா இமாஷிதா. ஸோ அந்த ஒயிட் பியர் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நார்த்தன் லேண்ட் there lived a little white bear named பாவோ. நார்த்தன் லேண்ட்ல அங்க ஒரு ஒயிட் பியர் தான் இருந்துச்சு. அதோட பேர் வந்து பாவோன்னு சொல்றாங்க. பாவோ குன். I hope you could understood the sentence. So let's see the next sentence. பாவோ குன்வா. அந்த பாவோ பியர் வந்து அக்காய். அக்காய் மீன்ஸ் ரெட் கலர். அக்காய் மஃபுராவோ. மஃபுரா மீன்ஸ் ஸ்கார்ஃப். மஃபுராவோ ஷித்தேயிமாஸ். ஓ ஷித்தேயிமாஸ் இது கிராமர் பேட்டர்ன் விச் வி சா. நம்ம இப்பதான் இந்த கிராமர் பேட்டர்னை பார்த்தோம். ஓ ஷித்தேயிமாஸ்னா நம்ம வந்து ஏதோ ஒரு ஆக்சசரி வியர் பண்ணும்போது சொல்ற ஒரு கிராமர் பேட்டர்ன் இன் ஜாப்பனீஸ். இப்போ பாவோகுன் அந்த பியர் வந்து ரெட் கலர் ஸ்கார்ஃப போட்டுட்டு இருக்கு, வியர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஷித்தேயிமாஸ். பாவோ வாஸ் வியரிங் ரெட் ஸ்கார்ஃப். I hope you could understood this line. Let's see the next sentence. சுமேத்தாய். ஸோ ஒரு விஷயத்தை டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது அது கோல்டா ஃபீல் பண்ற அந்த கோல்ட தான் வந்து சுமேத்தாய்ன்னு சொல்லுவாங்க. ஃபீல் த பிரசன்ஸ் பை கோல்ட். ஸோ டச் பண்ணி ஃபீல் பண்ற அந்த கோல்ட வந்து சுமேத்தாய் ஜாப்பனீஸ்ல சொல்லுவாங்க. சுமேத்தாய் ஐஸ். ஐஸ்கிரீம் வந்து ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. சுமேத்தாய் ஐசுவோ தபேத்தாயோ. ஸோ இந்த இடத்துல தாய் ஃபார்ம் வந்திருக்கு. மாஸ்டெம் வந்து தபே. தபேரு ரூட் வேர்டை வந்து மாஸ்டெம் ஃபார்ம்ல தபேன்னு கன்வெர்ட் பண்ணி தாய் என்ற வேர்டை ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ தபே தாய் ஃபார்மே வந்துட்டு when we want to do something, ஸோ ஒரு விஷயத்த பண்ணணும் போல இருக்கு, நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தாய் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாவோ அந்த பியருக்கு வந்துட்டு சுமேத்தாய் ஐசுவோ தபே தாய்னா. ஸோ அந்த பியருக்கு வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் கோல்டான ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுது. பாவோ த பியர் வந்து அப்படி சொல்லுது. ஐ வாண்ட் டு ஈட் கோல்ட் ஐஸ்கிரீம். நான் குளிர்ந்த ஐஸ்கிரீம் சாப்பிட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் பாயிண்ட். பென்கின் நோ மினாமி சானி ஐ மாஷிதா. பென்கின் மீன்ஸ் பென்குயின் as we saw in the vocabulary. பென்கின் நோ மினாமி சான். ஸோ பென்கின் நோ மினாமி சான் மீன்ஸ் மினாமி சான்ன்றது அந்த பென்குயினோட பேரு. ஸோ அந்த பென்குயின் மினாமி சான் பென்குயின் வந்து நீ ஐ மாஷிதா. நீ ஐ மாஷிதா இஸ் கிராமர் பேட்டர்ன் which is used to say அவங்க இப்பதான் மீட் பண்ணாங்க which means மீட் பண்ணிட்டாங்க. அவுன்றது ரூட் வேர்ட். அந்த அவுவை வந்து ஐ மாஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணா ஃபார்மல் வேர்ட் ஆஃப் அவு. ஸோ ஐ மாஷிதான்றது பாஸ்ட் வேர்ட். ஸோ தே மெட்னு வரும். ஸோ அந்த மினாமி சான்ற அந்த பெண்குயினை வந்துட்டு பாவோகுன் வந்து மீட் பண்ணிடுச்சு. நீ ஐ மாஷிதான மீட் பண்ணிட்டாங்க. ஹீ மெட் மினாமி த பென்குயின். ஸோ மினாமின்ற பென்குயின் அந்த பாவோ த பியர் வந்து மீட் பண்ணிடுச்சு அப்படின்னு மீன் பண்றாங்க. ஐ ஹோப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லைன். லெட்ஸ் see the next line of the story. இஷோனி தபே மாஷோ. இந்த இடத்துல மாஷோ ஃபார்ம் வந்திருக்கு. we know that நம்ம கிராமர்ல பார்த்தோம் மாஷோ ஃபார்ம்னா லெட்ஸ் ஃபார்ம்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை சேர்ந்து பண்ணலாம்னு சொல்றதா மாஷோ ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல வேர்பு கூட மாஷோ ஃபார்ம் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. தபேரு வேர்டோட மாஸ்டெம் ஃபார்ம் தபே மாஸ்ன்னு வரும். ஸோ அந்த மாஸ் ரிமூவ் பண்ணிட்டு மாஷோ ஆட் பண்ணிருக்காங்க. தபே மாஷோ அப்படின்னா லெட்ஸ் ஈட்.
லெட்ஸ் ஈட்னு அர்த்தம், சாப்பிடலாம், ஒன்னா சாப்பிடலாம்னு அர்த்தம். ஸோ ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்றதுக்காக இஷோனி, டுகெதர்ன்ற வேர்டு தான் இஷோனி இன் ஜாப்பனீஸ். இஷோனி தபேமாஷோ, லெட்ஸ் ஈட் டுகெதர் அப்படின்னு மீனிங். I hope you could understand this slide. So let's see the next point. Futarina. Futari means two people, ரெண்டு பேரு. Futariwa. தனோஷிக்கு. தனோஷி மீன்ஸ் என்ஜாயபிள் ஆர் ஹாப்பியா. அதுதான் வந்து தனோஷிக்கு. ரெண்டு பேரும் வந்து ஹாப்பியா ஐசு ஓ தபே மாஷிதா, ஐஸ்கிரீம சாப்பிட்டாங்க. தபே மாஷிதா, இட்ஸ் பாஸ்ட் ஹியர், மாஷிதா இஸ் பாஸ்ட் வேர்ட். ஸோ ரெண்டு பேரும் வந்து ஹாப்பியா ஐஸ்கிரீம சாப்பிட்டாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஃபுத்தாரிவா தனோஷிக்கு ஐசுவோ தபே மாஷிதா. லாஸ்ட் சென்டென்ஸ். ஓய்ஷினே, ஓய்ஷி மீன்ஸ் இட்ஸ் டெலிஷியஸ். It's delicious. Oishine means it's delicious. So futtari wa tanoshik aisu tabe mashita. Oishine, the two happily ate ice cream. It's delicious. இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இதான் இந்த ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வெறும் ஜாப்பனீஸ்ல மட்டும் இந்த ஸ்டோரியை கேட்போம். நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதான் யூ கேன் செக். ஸோ ஸ்டோரிஸ் நேம் இஸ் ஷிரோகுமானோ பாவோகுன். ஷிரோகுமானோ பாவோகுன். The story starts here. Kita no kuni ni Shirokuma no Paokun ga imashita. Paokun wa akai mafuro wo shite imasu. Tsumetai aisu wo tabetai na. Penguin no Minami-chan ni aimashita. Ishou ni tabemashou. Futari wa tanoshika aisu wo tabemashita. Oishii ne. I hope you could understand the story as well as the vocabulary and grammar context behind the story. So I hope you guys really enjoyed the Pao Kun's story, the white bear story. So let's see the next story. Mata Ashita.